நம் அகஸ்தியர் மலைக்கு பஸ்ஸில் வந்தால் இவ்விடத்தில் இறங்க வேண்டும். இது போனக்காடு எஸ்டேட். இப்போ எந்த உபயோகமும் இல்லாமல் சும்மாவே இருக்குது போனக்காடு எஸ்டேட்டு. எல்லாம் பாலடைஞ்சு போயிருக்குது. இவ்வளோ பெரிய மிஷினுங்க எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். பாட ஏதாவது மிஷினு அப்படி சும்மாவே விட்டுட்டு இந்த போனக்காடு எஸ்டேட் ஓனர் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அகஸ்தியர் மலைக்கு வந்தால் இங்கே தான் டிஃபன் கிடைக்கும். இந்த ஹோட்டலில் டிஃபன் இங்கேருந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். வேறு இதை விட்டால் வேறு எங்கேயுமே கிடைக்காது. மத்தியான சாப்பாட்டுக்கும் இங்கே பார்சல் வாங்கிக்கிறணும். முன்னாடி சொல்லி வச்சுட்டா ஈஸியாக கிடைக்கும். சரி. இந்த நம்ம ஃப்ரெண்டு கம்பு சுற்றுறாரு. வணக்கம். வச்சிடலாம். ஒளிக்கு பண்ணாங்க. மூணு கட்டியா வெள்ளம் ஏய் நங்க வந்து குச்சி நீங்களே போய் அப்படியே வீடியோல எடுத்துக்கோங்க. குச்சி இங்கே வாங்கிக்கிறதா நான் ஒரு குச்சி கொடுங்கண்ணா. சரி கொடுத்துடலாம். கொஞ்சம் நல்லதாக கொடுங்க. நேரம் கொடுங்கண்ணா. வளைஞ்சா வளையாம இது கொஞ்சம் கெட்டி இல்லை. இதை பாருங்க. இது நல்ல நல்ல குச்சி தான். கொஞ்சம் வளைஞ்சு இருந்துச்சா அதனால பார்த்து வாங்கத்தை கொண்டு இதில் யாரும் போடுவாங்க.
ஆமாம். ஹாய். இங்கே வர்றவங்க இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டு மத்தியானம் பார்சல் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே நடந்து போகணும். காரில் வர்றவங்க கார்லேயே போயிடலாம். அருமை அருமை அருமை. இல்லை, நம்ம குரூப்புக்கு இவர் தான் தலைவர். நல்லா பார்த்துக்காங்க. கம்பளை நல்லா சுற்றுவார், சூப்பராக சுற்றுவார். அப்படிதான் சுற்றுவார். நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டே இருக்கணும். இங்கே அப்படியே நம்ம அகத்தியர் இங்கேயே இருக்காரு. சும்மா இருந்து இங்கே சாமி கும்பிட்டு நமக்கு அகத்தியரையும் இது பண்ணிட்டு அப்படியே வந்து வாட்டர் கேன் எந்த எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளை இங்கேயே அகத்தியர் தரிசனம் கொடுத்துட்டாரு. நாங்கள் அதனால் இப்பயே கிளம்புறோம் ரிட்டர்ன். எங்கே அகத்தியர் பார்க்குறேன். அகத்தியர் பார்த்தாச்சு. இப்போதான் அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சரி சரி. இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே போயிட்டு 3 நாளைக்கு அவர் தான் வந்து நமக்கு வந்து வழித்துணையாக இருப்பார். ஹோட்டல்லேருந்து இப்படியே வந்தோம்னா அப்படியே இந்த ரோடு தான். கார்லேரில் வந்து மெதுவாக வரணும். ஏன்னா அவ்வளோ மோசம். ரொம்ப ஸ்லோவாக வந்தோம்னா அப்படியே போனக்காடு பிக்கப் ஸ்டேஷன் ஃபைனல். இங்கே தான் கடைசியில் அப்படியே வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஆஃபீஸர் 10 மணிக்கு வருவார். நாங்கள் டிஃபனெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் குயிக்காக வந்துட்டோம். ஒரு 8:30 மணியில் வந்தாச்சு. ஒரு 10 மணிக்கு வருவார். வந்து ஹாய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரில் வேகத்தில் வந்து இங்கே எப்படி பார்க் பண்ணிட்டு. ஆமாம், நம்ம பாபா அவர்களும் அப்படியே கையில் குச்சியோட யார் கூட சண்டை போடுறதுக்கு இவ்வளோ பெரிய குச்சி வச்சுருக்காருன்னு தெரியல. சலாம் போட்டு வருவார். பார்த்து போங்க. இதுதான் லாஸ்ட். எல்லாம் லாக் போட்டு மூடி வச்சுருக்காங்க. நம்ம ஆஃபீஸர் வந்துட்டு ஏதோ ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு அப்படியே வரலாம். நம்ம போகிற வழி இந்த ஆஃபீஸு
இது மேலே போய் இல்லை செக்கப்பெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த கார் நிறுத்தில் இந்த ரூட்டில் அப்படியே போகணும். நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கார் அங்கேயே பேக் பண்ணியாச்சு. 3 நாளைக்கு இங்கே தான் நிற்கும். அப்படியே தானே இந்த கார்த்தி அங்கே வீடியோ எடுத்து நம்ம மூஞ்சியும் வரட்டும் கண்டிப்பாக. ஹாய், நம்ம ஃபைனலி ஓனக்காட் பிக்கப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ரைட்டா, இங்கேருந்து அப்படியே ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸர் வந்தால் செக்அப் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான். ரைட்டா, ஓகே, அவ்வளோதான். பாய். 1 மணி நேரம் 10 மணிக்கு வர எல்லா கிஸ்டிங் ஒன்றா தான் இருக்காங்க. ஆமாம், அப்படி இல்லை, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. யாரும் கையில் பாஸ் ரிப்போர்ட் செக் பண்ணிக்க. பாஸ் கை வச்சுட்டு இங்கே பிளாஸ்டிக்கு எல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க. பாஸ் யாராக இருந்தால் கொண்டு வந்து வைக்க சொல்கிறாரா? நம்ம பாவம் அங்கேருந்து கையாட்டுறாரு. മെഡിക്കൽ ഫിറ്റ്നസ് ഇല്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? മെഡിക്കൽ ഫിറ്റ്നസിന് ഒറിജിനൽ ഇല്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? സ്വന്തമായിട്ട് മെഡിക്കൽ ഫിറ്റ്നസ് എഴുതി കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടോ? செக்கப் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து அப்படியே இந்த ரோட்டில் நம்ம கைடு இதான் முன்னாடி போகிறாரு. நம்ம குரூப் அப்படியே ஒரு 10 பேர், கேரளாவிலேருந்து ஒரு 3 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டில் கிளம்பலான்னு இருக்கும். இவர் தான் நம்ம கைடு. அவ்வளோதான், அங்கே போகலாம். அப்படி நல்லா ட்ரையாக இருக்குது. பார்த்து போயிடலாம். 9:50 டைம் ஆரம்பித்தாச்சு. செக்கப்பெல்லாம் முடிஞ்சு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம குரூப்பில். ஆமாம், யாருக்கு கார்த்தி கால் வலிக்குது? கால் வலிக்குதா? ஆரம்பமே இன்னும் ஆகலை, அதுங்களும் கால் வலிக்குதா? ஐயா, நம்ம குரூப் தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறது என்ட்ரன்ஸ். எல்லாரும் இந்த இடத்துல தான் காட்டுவாங்க நடந்து போகிற வழியை. நம்மளும் காட்டிடுவோம். நம்ம மட்டும் விதிவிலக்கா? அப்படியே இல்லை, ஹைட்டில் பார்த்தா ஒரு அதெல்லாம் பாதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். எங்க சில்லுன்னு இருக்குன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. ஒரு புடவை பிச்சுக்கிட்டு அடிக்குது வெயிலுங்க.
കാരണം ചെരുപ്പില്ലാതെ മരുത്താമലയില് ഊപ്പാടും ഇറങ്ങിയതേ என்னது காட்டுக்கோழியா? காட்டு ஓ, காட்டுக்குள்ள இருக்கிறதுனால காட்டுக்கோழி. போட்டு போட்டு பரவாயில்ல, நம்ம மெதுவாக போகலாம். இதோ ஒரு காட்டுக்கோழி தான். காலை ஒடிச்சு விட்டாங்களா அதுக்குள்ள? நம்ம குரூப் அப்படியே வர்றாங்க. வந்துட்டு நம்ம பாவா டயர்டாக இருக்காரு. இங்கே வந்தோன்னே பிள்ளையா இருக்காரு. நம்ம கணபதி இங்கே சாமி கும்பிட்டு, முதல் கணபதி. ஆமாம், என்ட்ரி நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ஓகே, வந்துட்டாரு இவரும். பின்னாடி குரூப்பும் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஆமாம், नहीं प्रमाण சரியான வெயில். வெயிலில் வந்து குளு 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 குளுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வீடியோ இவர் தான் நம்ம டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு கிருஷ்ணராஜ். அது கூட சொல்லலைன்னா அப்புறம் மரியாதை என்ன இருக்குது? இவர் இப்ப இருக்காது, ட்ரை சீசன்ல இருக்காது, இந்த ஈர இடத்துல இருக்கும். அதாவது நம்ம கூட வந்தவங்களே கப்பல் போனா பின்னாடி வேகம் இருக்காது, அதுவே நம்ம இழுத்துட்டு போகும். அவுந்து அவுந்து என்ன கிருஷ்ணராஜ் அவுந்து பெரிய கப்பல் போச்சுன்னா பின்னாடி அலையோட வேகம் தடுக்காது, கார்த்தி ஈஸியா போயிடலாம். அதனாலதான் அவங்க பின்னாடி வர. கார்த்தி ஓ அப்ப டால்பினா இருந்தேன். ஃபால்ஸ் நீர் அளவாங்க கொஞ்சமாக தான் வருது, கொஞ்சமாக தான் தண்ணி வருது. செல்ஃபி எடுத்துருந்தாங்க, போட்டோ எடுத்துருந்தாரு, நான் ஸ்டில் கொடுத்துட்டேன். நான் எதுவே சொல்லலையே. யானை இல்லை, பூனை இல்லை, வாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி உயிரோட எடுத்துருவோம். எங்கேயோ ஃபால் சவுண்டு கேட்குது. சரியான வெயில். நல்ல ஃபால்ஸ் ஒன்று வர மாதிரி தெரியுது, பார்க்கணும்.
இப்போ வரீங்க ஓகே ஆமாம் வாங்க. ஓகே. வாவ் சூப்பராக ஃபால்ஸ் ஒன்று. வெரி குட். இல்லை குளிக்கிற இடமா இங்கே தான். ஓகே சூப்பர் பியூட்டிஃபுல். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஃபஸ்ட்டே வந்தாச்சு. ஆ சூப்பர். அருமை. சரி நம்ம குளிச்சுட்டு நம்ம கிருஷ்ணராஜ் குளிக்கிறாரு. ஓ ಈ ಫಾಲ್ಸ್ ಹೇಳಿದೆ. ಅರುಮೆಯಾನ ಹಾಂ అవును ఉంది. ಹಾಂ ನೋಡಿ ஒரே நிமிஷம் ಹಾಂ ஒரே நிமிஷம். சரி 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 ஆ பார்த்து ஓகே ஓகே கார் போ. அது கார் போனா அவருதா இல்லை ஒரு ½ அன் ஹவர் இன்னொரு பெரிய அந்த பாட்டு கொடுத்தால அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய அகலமாக ஒன்று வரும். அது ஏறி தாண்டினோடனே மேலே ஒரு செட்டு வரும். ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದೊಂದು ಅಳಗೆ ಅಳಗೆ ನಾವು ಇದನ್ನ ಕ್ಯಾಮ್ರಾ ಅಂತ ನೋಡಿದೆ. ಇತನ ಹೊಡಿ ಹೋಯ್ತಾರೆ ಹೌದು. ಏನಪ್ಪ ಇದ್ರಪ್ಪ ಹೋಗಿರಿ ನೀವು திரும்ப ஒரு ஃபால்ஸ் ಅಲ್ಲ ಕೇಳ 5 நிமிஷம் கொத்து தண்ணி நல்லா வருது பாருங்க. ஒரு சூப்பராங்கத்தா.
அழகோ அழகு. வாவ். மணி 1 ஆகுது. நான் அவரு தான் சொன்னாரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போஸ்ட் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துல போடணும். அவர் என்ன சொன்னாரு 10 நிமிஷம் நேரு போயிடலாம். இன்னொரு 4 மணி நேரம் தான். இன்னொரு பால்ஸ் வரும் பெருசா. இல்லை அப்படியே மரம் அடிச்சுட்டு வந்தது தான். எவ்வளோ பெரிய மரம் அடிச்சுட்டு வந்துருப்பாருங்க. மழை போர்ட்ல வந்தது தான். நம்மளுக்கு தேவையான ஏறிடுவாங்க. இந்த பக்கம் ஏறிடுவாங்க. அதெல்லாம் சொல்லவா வேணும்? குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. இல்லை சொல்லவா வேணும் குடிக்கிறதுக்கு? இந்த தடவை கொஞ்சம் வெயிலுக்கான எல்லாம் செஞ்சேன். மொத்தம் 6-7 ஃபால்ஸ் ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. நல்ல இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 10 நேரம் ஏறி இறங்கலாம். கார்த்தி அங்கேயே அடி சிம்மி அங்கே அவ்வளோத்தான். ஹாய் அருமை திருப்படா. இது டிவியில் ஆகி மாவட்டத்துக்கு கஷ்டம் ஃபுல்லாக மரம். சூப்பர். அது கேமரா மாதிரி தானுங்களா? அதை வாங்கினேன் நாற்று. இது ஒரு பெரிய ஃபால்ஸ். முடிந்தால் இங்கேயே சாப்பிட்டு விட்டு போகலாம். இல்லை என்றால் ಇಲ್ಲೇ ಉಂಡಟ್ಟು ಕೂಡ ಇಡು ಊಟ ಕತ್ತಿ. ಇಲ್ಲೇ ಉಂಡಟ್ಟು ಇಡು ಊಟ. ಹಾಂ ಇಲ್ಲಿ ಉಂಡಟ್ಟು ಕೂಡ ಇಡು ಊಟ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಹಾಂ கொஞ்சம் ಚೆನ್ನಾಗಿದ್ದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ கொஞ்சம் ಚೆನ್ನಾಗಿರೋದಲ್ಲ ಕೂತುನ್ನಾಕ. இது என்ன கொஞ்சம் ஒரு மேடு ஏற்றோம்னா கொஞ்சம் இடம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணி இருக்காதுங்க. தண்ணி இருக்காது தெரியும். அதான் ಇಲ್ಲಿ ಉಂಡಟ್ಟು வீடு இந்த கட்டான மேலே வீடு இருக்குல்ல, ಅದು ಮಣೆ ಉಂಡ ಇಲ್ಲಿ ಉಂಡಟ್ಟು ನೀರೆಲ್ಲ ತುಂಬಿಸಿಬಿಟ್ಟಿಲ್ಲ. இது ಚೆನ್ನಾಗಿದ್ದದ கொஞ்ச நேரம் குத்தம்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆகும். சாப்பிட்டு அட்டையார் இருந்துச்சு. ஆமாம் கேம்ப் அட்டையார் கேம்ப் மேலே இருக்குது. இது வந்து அட்டையார். லஞ்சு சாப்பிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். அட்டையார் கேம்ப். இது அட்டையார். இது அட்டையார் கேம்ப் எவ்வளோ 5 மினிட்ஸ். கொஞ்சம் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குல்ல. அங்கே லெமன் கிராஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். சரியான உச்சி வெயில். அப்படியே மேடு ஏறி பாருங்க. ஃபுல்லாக அங்கே நெருக்கி எடுத்தா நெல்லிக்காய் மரம் கடையில்.
நம்ம இந்த பக்கம் தான் வந்தோம். ஏறி வந்துருக்கு அப்படியே வா. இதோ இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அது அகத்தியர் மலை. அங்கே போகணும். அப்படியே கீழே கூட நம்ம போகிற வழி தெரியுது லெமன் கிராஸில். ஏய் தண்ணி எனக்கு மட்டும் தவிச்ச மாதிரி தொண்டை காயுது அப்படியே. மாவட்டத்தில் இந்த நீர் வராது. எல்லி எனக்கு கொஞ்சம் தூரம் ஒரு சன்னதாக இங்கே வராது. சரி சரி. அத்தை நீர் இதெல்லாம் சொல்ல டவுட் இருக்கா. லெமன் கிராஸ் அப்போ முடிஞ்சு. அடுத்து நம்ம போகிறது ஏசி காட்டுக்குள்ளே. ஏசி காடு இதோ. லைட்டு கூட போட்டுக்க மாட்டாங்க இதுக்குள்ளே, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி பாருங்க, பூச்சி சவுண்டு. சைலன்ஸாக போகணும்னு போட்டுருக்காங்க. இப்படி இருப்பாங்க. பூச்சி சத்தமும் தண்ணி போகிற சத்தமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபைனலி அதிரிமலை பேஸ் கேம்ப் பக்கத்தில் வந்துட்டோம். இதோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த அப்படியே போனோம்னா நம்ம பொதிகை மலைக்கு அப்படியே போயிடலாம். இந்த ரூட்டில் இப்படி போனோம்னா இப்போ போய் நம்ம தங்குற இடம் அதிரிமலை பேஸ் கேம்ப். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் இடி கார்த்திங்க.
The last final touch. ஐ அப்படின்னு சொல்லிக்கிறதா? ஏன்னா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அதை போட்டு நம்மளும் புதிய மலைக்கு போகணும்னு சொல்லி பார்த்துக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது இதில்? டிவியில் போட்டு பார்த்துக்கிறது தான். ஆமாம், இன்னும் அது ஒன்று தான் தெரியல, எடிட் பண்ணத்தான். என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து தான் பண்ணணும் அந்த வேலையை. என்ன போய் இதை ஆமாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் நம்மளுக்காச்சு யாரை சொல்லியா கொடுத்தாங்க? ஃபைனலாக வந்தாச்சு நம்ம தங்குற இடத்துக்கு. அதிர்மலா பேஸ் கேம்ப். ஏய் பஜ்ஜி வாசனை வருதா? போ, ஏதோ அதை கொடுக்குறாங்களே என்ட்ரன்ஸ். ஆஹா, ஆமாம், இந்த 2 கம்பி வச்சு எதுவும் வராது பாருங்க. ஆமாம், ஏன் வாசனை வருது? பஜ்ஜி வாசனை வருதாப்பா. பஜ்ஜி ரெடியாக இருக்கு. கேண்டீன் நம்ம சோறு சாப்பிட்ற இடம். ஆமாம், நம்ம போய் அங்கே நின்று பார்த்தா பார்க்கலாம். முதல்ல போய் நம்ம டீமை பார்ப்போம். பூவை போகிறோம், எடுத்த காய தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க நம்மளை. நீ சொன்னது அப்படித்தானே? பூவை போட எதுக்குன்னா வந்தாச்சு நம்ம தூங்குற இடத்துக்கு. பார்த்தாச்சு. வந்தாச்சு. அப்பா சிவாய நமக, நம சிவாய. ஹை, நம்ம தூங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லில் எடுத்துக்கலாமா? அப்படியே சரி, தேங்க்ஸ். வந்துட்டு ஏன் வந்துரு ನೋಡ ಇದು ಉಣ್ಮತ್ತ ನಾವು ಗೆಸ್ ಪ್ರಾಮಿಸಿಂಗ್ ಗೆಸ್ ಮಾಸಲ್ಲ ನಾವು ಉಣ್ಮೆಗೆ ಇನ್ನೂ ಹಿಂದಕ್ಕೆ ತರ್ತಾರೆ ನೆನೆಸಿದ್ರೆ. இதுதான் நம்ம தூங்குற இடம். இதுதான் நம்ம தூங்குற இடம். அதிர்மலா பேஸ் கேம்ப், பொதிகை மலை. நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகேயன். ரொம்ப கஷ்டமான ஜாலியா. ஆமா, இடம் பிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம குரூப் வந்து அப்படியே லைனா. இல்லை உண்மைத்தாது நெடுவிய துன்பம் உள்ளது. துண்டை கொஞ்சம் தள்ளி படுங்க, காற்று வர்ற மாதிரி. வர்றதே அடிச்சு விட்டா இல்ல, வர்றதே நீங்க அடிச்சு விட்டுருவீங்க போல இருக்குது. அது இருக்குது, அது நைட்டுக்கு. அது ஏசி போட்டு விட்டுறாங்களா அப்ப, அதனால அப்படித்தான் இருக்கும். லாக் பண்ண வேண்டிய வரும் நம்ம. நைட் ஆக்கிவிடாது தூசுதா நீங்க. சூப்பராங்கிறாரு ஏசி.
இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 1 2 3 4